Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். மல்லி இல்ல, நான் சும்மா ரேணுகாவை பார்க்க தான் வந்தேன். ஏய், கைய இப்படி கொண்டு வந்தியா இல்லையா? மல்லி இல்ல மல்லி, நான் என்ன எனக்கு புரியுதுங்க. நான் எதுவும் நினைப்பேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். அக்கா, அவர் உங்க மேல உள்ள பாசத்துல பார்க்க வந்திருக்காரு, அவ்வளவுதான். நீங்க நிம்மதியா தூங்குங்க. இல்ல இல்ல, நான் தனியால தூங்க மாட்டேன். நான் உன் கூட வர மல்லி, ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. சரி வாங்க. மல்லிமா, இவங்க நம்ம கூட தான் தூங்க போறாங்களா? ஆமாடா. நம்ம 3 பேரும் ஜாலியா தூங்குவோம். மல்லி, நீ கதை சொல்லுவியா? சொல்றேன். இனிமே என் பக்கத்துல வந்த குத்திருவேன் அப்படியே. நம்ம போவோமா? வாங்க. வாடா. புரியுது மாப்பிள்ள. அண்ணா, வீட்ல தானே இருப்பீங்க? நான் எங்கம்மா போக போறேன்? சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணா, கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. ரேணுகாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறீங்களா? என்ன என்னை யாருன்னு நினைச்ச? என்ன பார்த்து அப்படி பேசுவியா நீ? நான் என்ன பேசுனேன்? நான் ஒன்னும் பேசலையே ரேணுகா. ஏன் ரேணுகாக்கா இப்படி பண்றீங்க? அவன் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்றான்? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கிறவங்க யாராச்சும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்களா? அப்புறம் எதுக்கு என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொன்ன? தெரியாம சொல்லிட்டேம்மா. மல்லி, முதல்ல இவனதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். மாத்தி மாத்தி பேசுறான், மண்டை கொள்ளார புடிச்சவன். அடி பாவி, எனக்கா மண்ட கோளாறு? ஏய் ரேணுகா, அவரு உனக்கு அண்ணன், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? நீ விடு, மாமா பண்ண சுட்டுடுவேன். மாமா, நாங்க வக்கீல பாத்துட்டு வரோம். வக்கீலா? என்னாச்சு மாப்பிள்ள? இல்ல, அதான் இவ விஷயமா தான். யார் விஷயமா? மல்லி விஷயமாவா? ஆமா ஆமா. மல்லி, நீ கவலைப்படாத, நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீதான் ஜெயிப்ப, ஜெயிச்சு ஜட்ஜா வருவ. தேங்க்ஸ்க்கா. வெல்கம் வெல்கம். என்ன மாப்பிள்ள இது? இப்ப எதுக்கு அவசரம்னு கேக்குறேன், மல்லி தான் கேட்க மாட்டேங்கிற. ஏமா, அன்னபூர்ணிமா வந்ததுக்கு அப்புறமா கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கலாமே? இல்லன்னு, பெரியம்மா வரதுக்குள்ள என்ன செய்யலான்னு வக்கீல் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு இல்லம்மா, எப்படியும் வக்கீல் சொல்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சது தானே. ஆனா சட்டம் நீதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை விட மனசாட்சி, தர்மம்னு சில விஷயங்கள் இருக்கு மல்லி. மனசாட்சியை விட ஒரு பெரிய சட்டம் ஏதாவது இருந்துருமாமா? அண்ணா, நாங்க வரதுக்கு முன்ன பின்ன ஆகலாம். ரேணுகா அக்காவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏமா, நான் கேக்குறதுக்கு இன்னும் பதிலே சொல்லலையேம்மா. நான் பதில் சொல்லி என்ன ஆக போகுதுன்னா, காலம் பதில் சொல்லட்டும். நானும் உங்க கூட அதை கேட்க காத்துட்டு இருக்கேன். ஏ மனோகர், என்ன நல்லா பாத்துப்பியா? அதுக்கு என்ன ரேணுகா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? ஓகே, டன். டன். அண்ணா, சாப்பாடு எல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து சரிம்மா. வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல ப்ளூ பாக்ஸ்ல இருக்கு. சரி, கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்கண்ணா. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேம்மா, கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. ரேணுகா, அவர்கிட்ட நீ மரியாதையா நடந்துக்கணும். அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நாங்க சரி. வரோம் மாமா. வரோம். சரிம்மா, போயிட்டு வா. என்ன நல்லா பாத்துக்கணும். என்ன
இவளை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. டேஞ்சரஸ் பர்சன். அவங்க எல்லாம் இருக்கும்போதே நம்மள கை நீட்டி அடிச்சிட்டா. அப்ப அவங்க இருந்தாங்க, அதனால தப்பிச்சேன். இப்ப இப்படி தனியா கோத்து விட்டு போறாங்களே. ஆண்டவா, நீதான் தோண. இதில் போட்டால இங்க ஒரு பிடி மாஸ்டர் இருக்காங்க. தனியா விட்டுட்டு போய் 21 நிமிஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த சம்பவமும் நடக்கல, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. பக்கத்துல வராம அவ வைப்ரேஷனே அடி வாங்கி கொடுக்குதே. ஏய் மனோகரனா, என்ன? இங்க வா இங்க வா. நம்ம மனசுல நினைச்சது அவளுக்கு கேட்டுச்சு போலயே. கூப்பிடுறாளே. அங்க என்ன கோழி மாதிரி முட்டை விட்டுக்கிட்டு இருக்க? இங்க வா, இங்க வந்து படுத்து பாரு. சிரிப்பு சிரிப்பா வருது. ஐயோ, வான்னு கூப்பிடுறாளே. வர 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 வர. வா. என்ன ரேணுகா? என்ன டிவி பாக்குறது ரொம்ப வேடிக்கையா இருக்கா? என்ன கை வீசிட்டு வந்திருக்க? நீ தானே கூப்பிட்ட? கூப்பிட்டா வெறும் கையோட வந்துருவியா? என்ன இவ ரொம்ப தெளிவா கேள்வி கேக்குறா? எனக்கு ஆப்பிள் வேணும், போய் எடுத்துட்டு வா. ஆப்பிளா? எடுத்துட்டு வரேன். இந்தாமா, நீ கேட்ட ஆப்பிள். இது என்னது? ஆப்பிள்மா. ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிள் மாது. கத்தி யாரு? உன் டாடி எடுத்துட்டு வருவாங்க. டாடியா? டாடிக்கு நான் இப்ப எங்கம்மா போறது? அவர்தான் எப்போ மறைஞ்சு போயிட்டாரே. கழுவி எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் கழுவிதாம எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி போ, கத்தி எடுத்துட்டு வா. ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, மக்க மடு சாம்பிராணி நீ. யாரு? நான் மடையன். திட்டுறது கூட ரொம்ப தெளிவா திட்டுறாளே. நிஜமாவே இவ பைத்தியமா இல்ல நடிக்கிறாளா? அது ஏன் எனக்கு மட்டும் இவ மேல சந்தேகம் வருது? அப்ப எனக்கு தான் கோளாறு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு எப்படி இதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன இங்க நிக்கிற? சீக்கிரமா வரணும். இதோமா, உடனே எடுத்துட்டு வரேன். போ போ. ஐயோ. ஏன் இப்ப பல்ல காட்டுற? ரேணுகம்மா, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? ஆடலாமே. என்ன கேம்? அது அந்த கத்தியை கொஞ்சம் கூட சொல்றேன். அது எனக்கு வேணுமே. ஐயோ ரேணுகா, அந்த கேமே அந்த கத்தியை வச்சுதான். கத்தியை கூட. அப்படியா? குடு. கத்தி வச்சா? குடு 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 குடு. வா, என்ன ஷார்ப்பு. கேம் சொல்லு. சொல்றேன் இரு. நம்ம இந்த கேம இங்க வச்சு விளையாட முடியாது. என்ன வெளியிலயா? வெளியில கூட இல்ல. அதான் கிடையாது. நாம அங்க போகணும்னா முதல்ல கத்திய கழுத்துல வச்சு சரக்குன்னு இழுத்துடணும். புரியுதா? அப்படி இழுத்தா டைரக்டா மேல போயிடுவோம். அங்க போய் தான் அங்க நெக்ஸ்ட் லெவல் கேம் இருக்கு. அப்படியா? நிஜமாவா? ஆமா. கேம் சூப்பரா இருக்கு. நீ விளையாடிருக்கியா? என்ன இப்படி கேட்டுட்ட? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரேணுகா. அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அட்டகாசமான கேம் தெரியுமா உனக்கு? அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம போய் விளையாடலாமா? சரி, அப்ப நான் தான் கத்திய நீ இப்படி கழுத்துல வை. கழுத்துல வை. நல்லா வை. இன்னும் கொஞ்சம் கிட்ட. இன்னும் கொஞ்சம் கிட்ட. இன்னும் கொஞ்சம். ஐயோ, கத்தி ரேணுகா. ரேணுகா, என்ன பண்ற? கத்தி. நீ தானே சொன்ன கழுத்துல கத்தி வச்சு இப்படி பண்ணா சொர்க்கம் போலான்னு சொன்ன. ஆமா சொன்ன. ஆனா உன் கழுத்துல தானே வைக்க சொன்ன. என் கழுத்துல வைக்கிற? இல்லனா, நீ ஆல்ரெடி விளையாடி இருக்கல்ல. அங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் தனியா போய் நீ லேட்டா வந்தா எனக்கு பயமா இருக்காது? அதான் நீ முதல்ல போயிட்டா நான் பின்னாடியே வந்துடுறேன். ரெடி, ஸ்டார்ட். 4 9 1. வெயிட் பண்ணு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சொர்க்கலோகத்துக்கு போகணும்ல. ரெடி ஆயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும்.
ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் ரெடியா ஐயோ நினைச்சதை விட பல மடங்கு டேஞ்சரா இருக்காளே. கொஞ்சம் விட்டா போட்டு தள்ளிடுவா போலயே. மனோகர் உஷாரா இருடா, அநியாயமா உன் உயிரை விட்டுறாத. ரேணுகா, நீ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டிவி பாத்துட்டு எனக்கு போன் வந்துருச்சு, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். நாம வந்து விளையாடலாம். நீ டிவி பாத்துட்டே இரு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வர. பயந்தாங்க, பயந்துட்டான். கேஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். ஏன்னா ஒரு பக்கம் தேவசேனா மேடம், இன்னொரு பக்கம் பார் கவுன்சில் சேர்மேன் ஆறுமுகம் சார். நான் மட்டும் இல்ல, இங்க பிராக்டிஸ் பண்ற எல்லா அட்வொகேட்டுமே உங்க கேஸ ஆர்வமா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறமும் நீங்க வெண்பாவை உங்ககிட்ட வச்சிருக்கீங்க. பட் திரும்பவும் இது கஸ்டடி விஷயத்துல திருப்பத்தை கொண்டு வரலாம். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இது பொய் கேஸ்னு ப்ரூவ் ஆயிடுச்சுல்ல சார். பல விதங்கள்ல பிரச்சனை வரலாம். நம்ம கேஸ பண்ண முடியாத அளவுக்கு புதுசா கூட வரலாம். புதுசான்னா எனக்கு சத்தியமா புரியல. அவரோட மக உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா கதிரேசன் வேற மாதிரி ரூட் எடுப்பாரு. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ரேணுகாவை தன்னோட வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க மறுத்தா கோர்ட்டுக்கு போவாரு. கோர்ட்டும் அவர் பக்கம் தான் நிக்கும். பொம்பளை புள்ள அம்மா கிட்ட தான் மேஜர் ஆகிற வரைக்கும் இருக்கணும். இப்படி எல்லாம் நடந்தா அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரேணுகாவோட தான் அவளோட பொண்ணு இருக்கணும்னு சொல்லி கஸ்டடி கேஸ திரும்பவும் தூசி தட்டுவார். அப்படி பண்ணா கேஸ் அவர் பக்கம் நிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார் என்ன சொல்றீங்க? மனநல சரியில்லாம இருக்காளே அவ. ஆமா சார், அதுக்கு காரணமே நீங்க தானே அவர் சொல்லுவாரு. அப்புறம் முதல் பொண்டாட்டிய அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவ செத்ததா செட்டப் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உங்க மேலேயே புகார் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன ஆதாரத்தை அவர் கொடுக்க முடியும்? கேஸ் கொடுக்க ஆதாரம் தேவையில்லையே, ஜஸ்ட் யூகம் போதும். ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லவோ இருக்குன்னு ப்ரூவ் பண்ணவோ தான் ஆதாரங்கள் தேவை. அப்படியே நாம இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாலும் நமக்கு டைம் ஆகும். அந்த கேப்ல குழந்தை அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும். மோரோவர் ரேணுகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு அவங்களோட குழந்தை அவங்களோட இருக்கணும். குழந்தைய பிரிஞ்சு இருந்ததுனால கூட அவங்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை அவங்க கோர்ட்ல வச்சாங்கன்னாலும் அவங்க பக்கம் தானே நியாயம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆக ரேணுகா விஷயத்துல அவங்க உயிரோட இருக்கிறது கதிரேசனுக்கு தெரிஞ்சா டவுட்டே இல்லை, வெண்பாவோட கஸ்டடி அவங்க பக்கம் போயிடும். சார், வேற வழியே இல்லையா? ரேணுகா அக்கா எங்க கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்கள நாங்கள அத தேடி புடிச்சு பல கஷ்டத்துக்கு இடையில கூட்டிட்டு வந்திருக்கோம். வெண்பா எங்க கூட இல்லாம போனா சொல்றதுக்கு என்ன? ஒருவேளை நானும் இவரும் 2 பேரும் ரேணுகா அக்கா மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு ஆடுவோம். வெண்பா எங்க கூட இருக்கணும், வெண்பா எங்களுக்கு வேணும். அதுக்காக நாங்க என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. முதல் விஷயம், அதுக்கு ரேணுகா கண்டிப்பா உங்களோட இருக்கணும். ரெண்டாவது, 2 கல்யாணம் பண்றதுக்கு நம்ம சட்டத்துல இடம் இல்ல. முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்றப்ப 2வது கல்யாணம் ஓகே. பட் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பட் எனிஹவ் நீங்க தான். நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன். மல்லி, என்ன பேசுற நீ? அப்படின்னா ரேணுகா குணமாகி விஜய் என்னோட கணவர், நான் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உங்களோடது தான். ஐ மீன் விஜய் ரேணுகா கூட தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சார், வேற எந்த ஆப்ஷனுமே இல்லையா? இல்ல சார், ரேணுகா நல்லபடியா குணமாய் வரணும். அதுவரை
ரேணுகா உங்களோட இருக்கிறது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். புரியுது சார். ஆ, போலாங்க. சரிங்க சார், நாங்க வரோம். ம். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன முடிவு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ற நிலைமையிலயா நான் இருக்கேன்? ஒட்டுமொத்தமா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நாள் கூட முழுசா சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிருக்காருன்னு தோணுது. நடந்து முடிஞ்சத பேசி என்ன ஆக போகுது? நடக்க போறத பத்தி பேசுவோம். ரேணுகா குணமாகி என் கூட இருக்கிறேன்னு சொன்னாதான் வெண்பா நம்ம கூட இருக்க முடியும். ஆனா அவளை எப்படி குணமாக்க போறேனே தெரியல. ஏங்க, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு சந்தேகம்? சரியான சிகிச்சை கிடைச்சா எப்பேற்பட்ட மனநோயாளியா இருந்தாலும் முழுசா குணமாக முடியும். ஏன் அப்படி பாக்குறீங்க? எப்படி மல்லி உன்னால இப்படி இருக்க முடியுது? ரேணுகா திரும்பி வந்தத பிரச்சனைன்னு நினைக்காம குணமாக்கலான்னு உன்னால சொல்ல முடியுது. உன்னை வச்சுட்டு ரேணுகாவை என் பொண்டாட்டின்னு பேசுறேன். வெண்பாக்கு அவளை அம்மாங்கிறேன். உனக்கு வலிக்கலையா மல்லி? பிரச்சனைன்னு நினைச்சிருந்தா நான் போய் போராடி அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பேனா? சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவங்க தானே உங்களை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க உங்களுக்கு பொண்டாட்டி தானே. எனக்கு உங்க 2 பேருக்கும் மத்தியில இருக்கிற உறவு புரியுது. அதை நான் மதிக்கிறேன். உங்களையும் நான் மதிக்கிறேன். இப்ப நம்ம இம்மீடியட்டா என்ன செய்யணும்னு யோசிங்க. அக்காவை எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு விசாரிங்க. சரி, போலாங்க. என்னது விநாயகர் கோயில்லையா? இல்லங்க, நான் இப்போ கோயில் பக்கம்லாம் வரது இல்லைங்க. ஓ அப்படியா? சந்திரன் வரானா? அவனை கேட்டதா சொல்லுங்க. என்னது என்னது? ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க சரியா கேட்கலங்க. ஹலோ 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 ஹலோ, சரியா கேட்கல. ஹலோ மல்லி, மல்லிப்புள்ள ஸ்கூலுக்கு போயிருப்பா குழந்தை. ஆளையே காணோம். கதை வேற திறந்து போட்டு போயிருக்கா. ஐயோ, வெண்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா. சின்னஞ்சிறுசுக தானே. மாப்பிள்ளையும் மல்லியும் நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு. ஐயோ, என்னப்பா சத்தம்? ஓ ஓ, கிச்சன்ல தான் இருக்காளா? ஐயோ, இந்த பிள்ளைக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாமா ஒரு பெரியமாக்காரி சொல்லி கொடுக்க முடியும்? என்னடா மாப்பிள்ள கூட தனியா இருக்குமேன்னு அப்படி இப்படி சகஜமா இருந்தாதான் என்னவா? இவ இருக்காளே, இவ சரியான மக்கு மல்லி. ஏய் 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 மல்லி, டேய் ஏய், யார் நீ? எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க? கூப்பிட்டு இருக்கல, யாரு நீ சொல்லு மல்லி. மல்லி, ஏய் ஏய், ஏன் மல்லி மாவு கொட்டனே? எம்எல்ஏ மாவு கொட்டனே. ஏய், என்னடி எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, மனோகர் அண்ணா நினைச்சிட்டு யார் மேலயும் கொட்டிட்டோமே. ஏய் ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள போயிடு. ஏய் ஏய், என்ன என்ன எடுக்கற? ஏய் ஏய் ஏய், என்ன சேஃபா கேம் ஆடுறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அண்ணப்பொண்ணு வீட்டுக்குள்ளே நீ வருவ? ஏய் ஏய் மல்லி, யாருடி இவன்? எங்க இருந்து வந்திருக்கா இந்த திருடி? ஏய், மரியாதையா போயிடு. ஏய் ஏய், என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன அடிக்கிறியா? ஏய், ஒரு சாதாரண பொம்பளை ஏமல் கை வச்சியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்படியே என்னடி அடிச்சா பண்ணுவ? என் வீட்டு பாத்திரத்தை எம்எல்ஏ தூக்கி எறிவியா? உன்னை விட மாட்டேன்டி. மொட்டை உன்னை மொட்டை அடிக்காம விட மாட்டேன். ஏய் என்னடி எகிற? மல்லி ஏமாந்து சொல்ல வந்துட்டியா? மல்லி மாதிரி சும்மா இருக்கிறவன் பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய தில்லாலண்டி தெரியுமா? மல்லி, ஐயோ, ச்சே. இவ்வளவு நேரமும் முகத்தை துடைக்காம தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? இவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்க போறேன். ஏய்,
நான் மட்டும் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அப்படியே பாரு என்ன பண்ற பாரு. பெரியம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கணுமா? நான் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. என்ன யாருன்னு நினைச்சா அவ? இந்த அன்னபூரணி யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. இருங்க, அவங்கள நான் யாருன்னு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.